கத்த நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இப்பொழுதும் கூட நமக்கு கத்தரின் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவன் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆகையினால ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில கூட கேட்கப்படுற தேவ சத்தியமானது ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும். இந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு உலகத்தில் நமக்கு என்று சாட்சியாக ஜீவிக்கவும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் தகப்பனின் கிருபை செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த வேளையில கூட பிரியமானவர்களை, கர்த்தர் நம்மோடு பேசக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து இந்த பூமியில சாட்சிகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பெரிய காரியத்தை செய்வோம். நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியரின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. ஒருவன் தன்னுடைய தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் கெடுப்பார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. பிரியமானவர்களே, தேவனாலே பெற்ற நம்முடைய சரீரமாகிய ஆலயம் தேவனுக்கு உகந்ததாக பரிசுத்தமுள்ளதாக நம்ம ஒவ்வொருவரும் காத்துக்கொள்ள வேண்டும். அந்த ஆலயத்திற்குள்ளாக தேவன் விரும்பக்கூடிய காரியங்கள், தேவனுக்கு உகந்த பரிசுத்தமுள்ள காரியங்கள் காணப்பட வேண்டுமாம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார். நீ பரிசுத்தமாய் உன்னுடைய ஆலயத்தை காத்துக்கொண்டாய் என்று சொன்னால் அந்த இருதயத்திற்குள்ளாக தேவன் தங்கி இருந்து பெரிய காரியத்தை செய்வார். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே பரிசுத்தமுள்ள இருதயத்திற்குள்ளாக வாசம் செய்து அவர் பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால நம்முடைய ஆலயத்தை ஒருவரும் கெடுத்துக்கொள்ள கூடாது. இந்த வேளையில கூட நிறைய வாலிப பிள்ளைகள், நிறைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தை கெடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து என்ன பண்றாங்க சொன்ன சீர்கேடான வழிகளிலே நடந்து தங்களுடைய வழிகளை விட்டு விலகி போறாங்க. இப்படி நாம் இருக்கக்கூடாது. ஆகையினால பிரியமானவர்களே, என்னுடைய நடக்கை எப்படி இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய ஜீவியத்தை பார்த்து கர்த்தர் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாரா, என்னுடைய வாழ்க்கையை பார்த்து தேவன் வேதனைப்படுவாரா என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது தங்களுடைய சரீரத்தை கெடுத்துக்கொள்ளணும்னு சொன்ன ஈஸியா கெடுத்துக்கொள்றாங்க. யாரும் போயிட்டு தவறான பாவ பழக்கத்துக்கோ போயிட்டு உடன்பட்டு அப்பேற்பட்ட காரியங்களை சேர்த்துல இச்சையோட ஒரு ஸ்ரீயை பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிடுச்சு, இச்சையோட ஒரு சகோதரனை பார்த்தால விபச்சாரம் செய்தாயிடுச்சு. இப்ப போன் மூலமாக நிறைய கண் பார்வைகளுக்குள்ளாக இச்சையின் ஆவிகள் கிரியை செய்து தங்களுடைய பரிசுத்தத்தை கெடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட நீங்கள் அப்பேற்பட்ட காரியங்களை செய்யாதபடி ஆண்டவரே, என்னுடைய இருதயமாகிய ஆலயத்தை ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்போம். கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை வாசம் செய்து உங்களுடைய வழிகளை தேவன் சீராக்கி உங்களை நேர்படுத்தி தேவன் அவருடைய சத்தியத்துக்குள்ளாக நடத்தும் பொழுது நீங்க என்ன பண்ண முடியும் சொன்னா சாட்சியா இருக்க முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். அதனால்தான் தாவீது சொல்லுகிறாரு, உமக்கு நான் விரோதமாய் பாவம் செய்யாதபடி உமது வாக்கையின் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லி தேவ வார்த்தைகள் உள்ள இருந்தது என்று சொன்னால் ஒருவன் தன்னுடைய ஆலயத்தை கெடுத்துக் கொள்ள மாட்டான். அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை விரும்புவான். அதை எப்படி பண்ணுவான்னு சொன்னா தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய வசனத்தினாலும் பரிசுத்தமாக துதியினாலும் என்ன பண்ணுவான், நிறைந்து காணப்படும்படியாக தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு காத்து நடக்கக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த நாள்ல கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட உங்களுடைய சரீரம், என்னுடைய சரீரம் தேவனுடைய பார்வைக்கும் எப்படி இருக்குதா, பரிசுத்தமா இருக்கிறது. அந்த பரிசுத்தத்தை நாம் கெடுத்துக்கொண்டு தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்வது நிமித்தமாக அவர் சொல்றாரு, நான் கொடுத்த இந்த சரீரம் உங்கள் பார்வைக்கு கல்லர் குகையாய் மாறிச்சா, அதை உங்களால காத்துக்கொள்ள முடியலையா? கல்லர் குகைக்குள்ள என்ன காணப்படும்? கல்லர் குகைக்குள்ள என்னென்ன திருடி கொண்டு வந்து உள்ள வைத்திருக்கிறானோ அப்பேற்பட்ட ஆஸ்திகள் பொருட்கள் பிறரிடத்துல இச்சித்து கொண்டு வந்த காரியங்கள் எல்லாவற்றுமே என்ன பண்ணுவானா தன்னுடைய கல்லர் குகைக்குள்ள சேர்த்து வைத்துக் கொள்வான். கல்ல என்ன பண்ணுவான், திருடுவான். போயிட்டு யாரும் அறியாத நேரத்துல பிறருக்குரியதை தனக்குரியதாக மாற்றி கொண்டு வந்து அவனுக்குரியதாக சேர்த்து வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவான்னு சொன்னா சீர்கேடான வழியில நடந்து கொண்டு இருப்பான். அதை போல நீங்களும் என்ன பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சொந்தமில்லாத காரியத்தை, உங்களுக்கு பிரியமில்லாததை நீங்க செய்து உங்களுடைய வழிகளை நீங்க என்ன பண்றீங்கன்னா கெடுத்து கொண்டு இருக்கிறீங்க. அது உங்க பார்வைக்கு கல்லர் குகையா இருக்குதா? அதுக்குள்ளாக நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமான காரியங்களை தானே நீங்க சேர்த்து வைக்க வேண்டும், பரிசுத்தமான காரியங்களை தானே உள்ளத்துக்குள்ளாக வைக்க வேண்டும். ஆனா
ஆனால் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா உங்க இருதயத்தை கல்லர் குகையாக மாற்றினீர்கள் என்று சொல்லி தேவன் வேதனையோடு சொல்லுகிறார். உங்கள் ஆலயத்தை கல்லர் குகையாக மாற்றினீர்கள் என்று சொல்லி தேவன் வேதனையோடு சொல்லுகிறார். உங்களுடைய பார்வைக்கும் உங்களுடைய இருதயம் தேவனுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும் என்பதை நீங்க அறிந்தவர்களாக புரிந்தவர்களாக செயல்பட்டு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி என்னுடைய இருதயம் கல்லர் குகையை மாறிச்சு என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம். நான் வாசிக்கலாம். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசி ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. பூமியில இப்பேற்பட்ட காரியங்கள் உண்டாகி கொண்டிருக்கிறது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, பொருளாசையான விக்கிரக ஆராதனை காரியங்கள், இது எல்லாமே நம்முடைய அவயங்களில செயல்பட்டு கொண்டிருக்கிறதா. உண்டு பண்ணுகிற இந்த அவயங்களை நீங்கள் அவிழ்த்து போடுங்கள், அவித்து போடுங்கள் சொல்லிட்டு இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்றது. ஆனா நம்மளுடைய சரீரங்களை நாம் சுட்டெரிக்க முடியாது. நம்ம சுட்டெரித்தோம் என்று சொன்னால் அப்பவே செத்து போக வேண்டியது. ஆனாலும் உள்ள கிரியை செய்யக்கூடிய மாம்ச எண்ணங்களை, பாவ எண்ணங்களை நம்ம விட்டு அகலும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு கிருபை தாரும், இதை ஆண்டவரே சுட்டெரிக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்துல உண்டு ஆண்டவரே. இப்பேற்பட்ட தீய எண்ணங்கள் எனக்குள்ளாக உண்டாகாதபடிக்கு என்னை பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய ஆண்டவரே மகனாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க, பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய மகளாக தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. நான் அப்படி வாழ்வதற்கு ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடத்துல கேட்டு பரிசுத்தத்துக்காக ஏங்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் உண்டாகும். அசுத்தம் உண்டாகும், மோகம் உண்டாகும், துர் இச்சை உண்டாகும், பொருளாசை உண்டாகும், விக்கிரக ஆராதனையான காரியங்கள் உண்டாகும். இது எல்லாமே சேர்ந்ததுதான் கல்லர் குகையாக மாறினது. ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட கல்லர் குகையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்க மாட்டார். உன்னுடைய இருதயம் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அது பரிசுத்தம் நிறைந்ததாக இருக்கிறதா, தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்பதை நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட இருதயத்துக்குள்ளாக கர்த்தர் தங்கி இருக்க மாட்டார். எவன் ஒருவன் தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்து பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய இருதயத்துக்குள்ளாகத்தான் தேவன் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகையினாலே நம்முடைய ஆலயமாகிய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அதுல தேவன் வாசம் பண்ணக்கூடியவருங்க. இருதயம் உகந்ததாக இருந்துச்சுன்னு சொன்னா, பரிசுத்தமா இருந்துச்சுன்னு சொன்னா அதுல தேவன் வாசம் செய்வார். யோசேப்பு என்ற ஒரு தேவ மனுஷன் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷன் நித்தமும் தன்னுடைய எஜமாட்டி அவன் மேல கண்ணை வைத்து என்ன பண்றான்னு சொன்னா பாவத்திற்கு உடன்படும்படியாக இச்சையை தூண்டி அந்த மகனை என்ன பண்ற வழி விலகும்படியாக செய்றா. ஆனாலும் அந்த யோசேப்பு ஒரு நீதிமானாக, பரிசுத்தமுள்ளவனாக, தன்னுடைய வாலிபத்தை காத்து நடந்தவனாக இருந்தது நிமித்தமாக ஒரு பொல்லாப்பும் ஒரு பாவமும் செய்யாதபடிக்கு என் தேவனுக்கு விரோதமாக இப்பேற்பட்ட பொல்லாங்கான காரியத்தை நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு தன்னைத்தானே சோதித்து பார்த்து தன்னுடைய ஆலயத்தை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தார். இந்த நாளிலும் கூட இந்த வேத வாக்கியங்களை, இந்த சத்தியங்களை கேட்கிற நீங்களும் தேவனிடத்துல கேளுங்க. யோசேப்பை போல ஒரு பரிசுத்தம் எனக்கு வேணும் ஆண்டவரே, யோசேப்பை போல ஆண்டவரே ஒரு நீதியுள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழும் பொழுதுதான் கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், உங்க கூடவே இருப்பார். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போகும் பொழுது நீதியுள்ள தேவனாகிய கர்த்தர், நீதிமானாகிய அந்த யோசேப்போட கூடவே சிறைச்சாலையில இருந்து அந்த மனிதன் என்ன பண்ணாருன்னா அந்த தேசத்துல உயர்த்தி வைத்தார். ஒருவன் நீதியாய் வாழ்ந்தால், பரிசுத்தமாய் வாழ்ந்தால், தன்னுடைய ஆலயத்தை கெடுத்துக் கொள்ளாதபடிக்கு தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்தான். தேவன் அவனோடு இருந்து அவனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், நீங்க பாவம் செய்வதற்குரிய காரியங்கள் உங்களுக்கு இடர்களாக உங்க கண் முன்னாடி வந்தாலும் அதை நீங்க ஒரு பொருட்டா எண்ணிக்கொள்ளாதபடிக்கு உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல நீங்க தொடர்ந்து ஓடணும். உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல நீங்கள் ஓடும் பொழுது தேவன் உங்களோடு இருப்பார். யோசேப்புக்கு ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் எப்படி உண்டானது? அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக காத்து நடந்தது நிமித்தமாக. பிரியமானவர்களே, உங்களுடைய பரிசுத்தத்து நிமித்தமாக தேவன் உங்களுடைய வேலை செய்கிற இடங்களில ஒரு உயர்வை கட்டளையிடுவார். உங்களுடைய உண்மை நிமித்தமாக தேவன் உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால உங்களுடைய இருதயத்தை கர்த்தரின் பார்வைக்கு உகந்ததாக, பிரியமுள்ளதாக நீங்க என்ன பண்ணணும்னா மாற்றிக்கொள்ளுங்க. உங்களுடைய செயல்களை, எந்தெந்த காரியத்தை, எந்தெந்த செயலை தேவனுக்கு விரோதமாய் மறைமுகமான துர் இச்சையான காரியங்கள், விபச்சார எண்ணங்கள், வேசித்தனத்தின் ஆவியினுடைய எண்ணங்கள், இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே என்னை அறியாமலே எனக்குள்ளாக உண்டாகி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நீங்க அதை உணர்ந்தீர்கள் என்று சொன்னால் தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதா இரக்கம் பெறுவான். நீங்க தேவனிடத்துல இவை எல்லாவற்றுமே அறிக்கையிடும் பொழுது ஒரு இரக்கத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா இந்த பூமியில நீங்க நீடித்த நாட்களாய் வாழ முடியும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்கள் இடறி விழாதபடிக்கு தேவனுடைய கரம் உங்களோடு இருக்கும். தேவ வசனம் சொல்லுகிறதுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி
நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி நீ பரிசுத்தமாய் வாழ்கிறாய் என்று சொன்னால் இன்னும் பரிசுத்தத்துக்காக தேவனிடத்துல ஏங்குங்க, இன்னும் பரிசுத்தத்துக்காக தேவனிடத்துல கேளுங்க. ஆண்டவரே, நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய ஒரு கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்க கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களை, இப்பேற்பட்ட காரியங்களை நீங்க பாவம், இச்சை, துர்குணம், இப்பேற்பட்ட காரியங்கள் எதுவாக உங்க இருதயத்துக்குள்ளாக காணப்பட்டாலும் என்னை யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களையும் என்னையும் பார்க்கிற ஒரு தேவன் பரலோகத்துல இருக்கிறார். அதான் சொல்றாரு, உங்களுடைய பார்வைக்கு கள்ளர் குகையாய் மாறிச்சு. அப்ப பாருங்க, கர்த்தர் உங்களையும் என்னையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் செய்யற செயலை என் பெற்றோர் பார்க்கறது கிடையாது, என்னுடைய கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறது கிடையாது, என்னுடைய கணவர் பார்க்கறது கிடையாது, என்னுடைய மனைவி பார்க்கறது கிடையாது, என் தாய் தகப்பன் யாருமே இதை கவனிப்பது கிடையாது என்று சொல்லி உங்களுக்கு இஷ்டமான போன போக்கில் உங்களுடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு பரிசுத்தத்தை இழந்தவர்களாக நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அதை எல்லாவற்றையுமே கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை உணர வேண்டும். இந்த நாள்ல கூட அப்பேற்பட்ட செயல்கள் எனக்குள்ளாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னா, ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி யாரெல்லாம் தேவ சமூகத்துல கேட்கிறீர்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் அவருடைய கிருபையை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தத்துக்காக ஏங்குங்க, ஏன்னா அவர் பரிசுத்தத்துல மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார். நான் இதை விரும்பினபடினாலே நான் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எங்க வாசம் பண்ணுவாரு? எந்த இடம் பரிசுத்தமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறதோ, எந்த ஒரு மகன் எந்த ஒரு மகள் நீதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க இருதயத்துக்குள்ளாக தேவன் தங்கி இருப்பார். உங்க இருதயத்துக்குள்ளாக தேவன் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நீங்க முதலாவதாக தேவனுக்கு உகந்ததாக உங்களுடைய இருதயத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்க காத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்க இருதயத்துக்குள்ளாக கர்த்தர் தங்கி இருப்பார். நீதியின் பாதையில உங்களை நடத்துவார். உங்களுடைய வழிகள் எல்லாம் செம்மையாய் மாறும். கர்த்தருக்கு உகந்த காரியங்களை நீங்க செய்வீங்க. பிரியமானவர்களே, இதை போல எத்தனையோ பேர் இடறி விழுந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தேவ சத்தியம் இருக்குது, வார்த்தை இருக்குது, நீங்க மாற்றிக்கொள்வீங்க. இதே போல பூமியில இப்பேற்பட்ட காரியங்களை செய்து தவறே இல்லை என்று சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்களும் நானும் தேவ சமூகத்துல பரிசுத்தத்திற்காக மன்றாடி செபிக்கும் பொழுது அவங்களுடைய நிலைமை மாறும். நீங்க இருக்கிற இடங்களில விபச்சாரமான காரியங்கள், அசுத்தங்கள், விக்கிரகாராதனையான செயல்களை நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா முழங்கார் படிட்டு ஜெபிக்க வேண்டும். பினேகாஸ் என்று சொல்லி ஒரு தேவ மனுஷனை நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்ல வேதத்துல பார்க்கலாம். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனம் அங்க தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்ய வேண்டியவர்கள். இஸ்ரவேல் புத்திரர்ல ஒரு மனுஷன் என்ன பண்றான்னு சொன்னா ஒரு ஸ்ரீயோட விபச்சாரம் பண்ணுவதை பார்க்கிறான். பார்த்த மாத்திரத்துல பக்தி வைராக்கியம் கொண்டு சபை நடுவில் இருந்து எழுந்து நின்று என்ன பண்றான்னு சொன்னா விபச்சாரம் செய்த அந்த ஸ்ரீயையும் அங்கே இருந்த அந்த இஸ்ரவேலனையும் கொன்று போட்டார். ஏன் சொன்ன ஒரு பக்தி வைராக்கியம். என்னுடைய சபையின் ஜனங்கள், என்னுடைய இஸ்ரவேல் கோத்திரத்தார் பரிசுத்தமாய் இருக்கணும். தேவன் எங்களை அழைத்தது பரிசுத்தத்திற்கு என்று சொல்லி இப்படி நீங்க வாழக்கூடாது, தேவனுக்கு உகந்ததாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய பக்தியை தெரியப்படுத்தினார். இந்த நாள்ல கூட நீங்களும் நானும் தேவ சமூகத்துல வைராக்கியத்தோடு இப்பேற்பட்ட காரியங்கள் ஆண்டவரே என் பகுதியில நிறைய நடந்து கொண்டு இருக்குதுப்பா. ஆண்டவரே, என் தேசம் பரிசுத்தமா இருக்கணும் ஆண்டவரே, நான் வாழக்கூடிய இடம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டவரே, என் குடும்பம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டவரே, என் சபைக்குள்ளாக ஆண்டவரே ஜனங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க பக்தி வைராக்கியத்தோடு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக நீங்க திறப்புல நின்று ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் தேசம் சீர்படும், உங்களுடைய வாழ்க்கை சீர்படும், உங்க சபை சீர்படும். தேவன் எங்க பரிசுத்தம் இருக்குதோ அங்க வாசம் செய்வார். ஆகையினால பிரியமானவர்களே, உங்களுடைய பக்தி வைராக்கியத்தை நீங்க தேவ சமூகத்துல தெரியப்படுத்துங்க. அந்த இடங்களை ஒரு மாற்றம் உண்டாகிற வரைக்கும் பினேகாசை போல ஒரு வைராக்கியம் எனக்குள்ளாக உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவனிடத்துல கேளுங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது நீங்க தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நமக்குரியவர்கள் கிடையாது, பரிசுத்த ஆவியானவருக்குரியவர்களாக இருக்கிறபடியினாலே நாம் அப்படியாக பரிசுத்தமாய் வாழும் பொழுது தேவன் நம்மோடு இருப்பார். ஆகையினால பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை ஜீவித்து கர்த்தருக்கென்று சாட்சிகளாய் வாழ்வோம், தேவனுக்கு உகந்த காரியங்களை செய்வோம், நீதின் பாதையில நடந்து கர்த்தருக்காக சாட்சிகளாய் இருப்பதற்கு தகப்பனே நீர் எங்களோடு இரும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரோடும் கர்த்தர் தாமே கூட இருப்பார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா நீதியின் பாதையில பரிசுத்தத்தின் பாதையில நடக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவர் யாரெல்லாம் அந்தரங்கமான பாவங்கள்ல உடன்பட்டு ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து கொண்டிருக்கிறார்களோ அப்பா இந்த நாள்ல உணர்வடைந்து ஆண்டவரே சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழ கர்த்தாவே நீர் கிருபை செய்யுங்க. உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.